Fourth problem, f of x equal to x square minus 1, g of x equal to x minus 2. Find a, அவங்க ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க g of f of a equal to 1. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், எக்ஸுக்கு பதிலாக நம்ம ஏன்றதை ரைட் பண்ணணும். ஸோ f of x நான் என்னென்னு ரைட் பண்ண போகிறேன், f of aன்ற ரைட் பண்ண போகிறேன். எக்ஸுக்கு பதில் ஏவை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும் இல்லையா. ஸோ இங்கே இருக்க எக்ஸ் ஸ்கொயரை என்னவா கன்வெர்ட் பண்ணிக்கிறோம், ஏ ஸ்கொயராக கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். ஸோ ஏ ஸ்கொயர் மைனஸ் 1. நெக்ஸ்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ் இருக்குது. ஸோ ஜி ஆஃப் எக்ஸை நம்ம என்னென்னு ரைட் பண்ண போகிறோம், ஜி ஆஃப் ஏன்ட்டு ரைட் பண்ண போகிறோம். அதோடைய வேல்யூ என்ன, எக்ஸ் மைனஸ் 2. ஸோ எக்ஸுக்கு பதிலாக ஏவை சப்ஸ்டியூட் பண்ணுறேன், ஏ மைனஸ் 2. இப்போ நமக்கு ரெண்டு வேல்யூ தெரிஞ்சிருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஏன்றதை என்னன்ட்டு ஃபைன் பண்ணணும். ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஈக்குவேஷன் என்னென்னா g of f of a equal to 1 அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும், இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், g of f of aவை ஃபைன் பண்ணணும். ஸோ இதை எப்படி ரைட் பண்ணலாம், g of f of aன்ட்டு ரைட் பண்ணலாமா. ஸோ ஆஸ் யூஷுவல் f of a தான் ஃபஸ்ட்டு சப்ஸ்டியூட் பண்ணணும். g of f of a ஓட வேல்யூ என்ன, a ஸ்கொயர் மைனஸ் 1. ஸோ a ஸ்கொயர் மைனஸ் 1ன்ட்டு நம்ம போட்டுக்கிட்டோம். இப்போ என்ன பண்ணணும், g of xன்ற ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ g of aக்கு பதில் நம்ம இங்கே a மைனஸ் 2 இருக்கு இல்லையா, இந்த aக்கு பதில் நம்ம என்னன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும், இந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணணும். என்ன பண்ண போகிறோம், g of a ஸ்கொயர் மைனஸ் 1. g of a நமக்கு என்னன்னு தெரியும், a மைனஸ் 2 தெரியும். ஸோ ஏக்கு பதிலாக a ஸ்கொயர் மைனஸ் 1ன்னு போட்டுக்கிட்டு ரிமைனிங் மைனஸ் 2 இருக்குது. ஸோ மைனஸ் 2. அப்போ நமக்கு என்ன கிடைக்கும், a ஸ்கொயர் மைனஸ் 3ன்னு கிடைக்கும். இப்போது g of f of a வந்து நமக்கு என்னன்னு தெரியும், a ஸ்கொயர் மைனஸ் 3ன்னு தெரியும். நமக்கு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. என்ன ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, g of f of a equal to 1ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. அப்போது g of f of a வந்து நமக்கு 1ன்ட்டு கொஷினில் கொடுத்துருக்காங்க. இது ஃபஸ்ட் ஈக்குவேஷனாகவும் இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா. ஸோ இந்த வேல்யூவை நம்ம என்ன பண்ண போகிறோம், செகண்ட் ஈக்குவேஷனாகவும் எடுத்துக்கிட்டோம். இங்கே வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கிறதுனால ரைட் ஹேண்ட் சைடு நான் ஈக்குவேட் பண்ணியிருக்கேன். ஸோ ஏ ஸ்கொயர் மைனஸ் 3 ஈக்குவல் டு 1ன்ட்டு ஈக்குவேட் பண்ணிக்கிறோம். இப்போ ஈக்குவேட் பண்ணனா ஏ ஸ்கொயர் மைனஸ் 3 இந்த சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து ரைட் ஹேண்ட் சைடுக்கு வந்துச்சுன்னா ப்ளஸ் 3 ஆகிடும். ஸோ 1 + 3 ஈக்குவல் டு 4ன்னு ஆகும். ஸோ நமக்கு இப்போ என்ன தெரியும், ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ன்னு தெரியும். இப்போது ஏ ஈக்குவல் டு தான் நம்ம ஃபைன் பண்ணணும் இல்லையா. ஸோ இங்கே இருக்க ஸ்கொயர் இந்த சைடு வந்துச்சுன்னா ஸ்கொயர் ரூட் ஆகும். தென் இதை நம்ம எப்படி ரைட் பண்ணலான்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் 2ன்ட்டு ரைட் பண்ணலாம். ஸோ ஏவுடைய வேல்யூ என்ன, a ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 2.